அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மீனாட்சி வீட்டில் பார்த்திங்கன்னா பாரம்பரியமான கருப்பு இட்லி செய்ய போகிறோங்க. வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இட்லி மாவு, தேங்காய் திருவல், வெல்லத்தை சீவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பச்சை பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இட்லி மாவில் நம்ம சீவி வச்சுருக்க வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வெல்லம் வேணுமோ அதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல் இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இட்லி தட்டில் கொஞ்சோண்டு நெய் தடவிட்டு நம்ம மாவு எப்பயும் போல் ஊற்றிட்டு நம்ம தேங்காய் திருவலும் பச்சைப்பருப்பும் இதேமாரி ஆட் பண்ணிக்கணுங்க. ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிட வேண்டியது தான் ஒரு 10 நிமிஷம். இட்லி எப்படி வேகணுமோ அதே மாதிரி தாங்க வேகணும். ஒரு 10 நிமிஷம் சென்று திறந்து பார்த்தாக்கா இப்படி தாங்க இருக்கும். எவ்வளோ பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. இப்போ பாரம்பரியமான கருப்பு இட்லி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒலையாப்புன்னு கூட சிலவங்க சொல்லுவாங்க. எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா இதை கருப்பு இட்லின்னு தான் சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்